ஹாய் மக்களே, நான் உங்கள் நீர்ப்பறவை மீனவன். மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம தூட்டா தொழிலுக்கு வந்திருக்கோம். கொடுவாலையை பிடிச்சி சீலா மீனுக்கு இரையாக விட்றதுக்கு இப்போ நம்ம கொடுவாலை பிடிச்சிட்ருக்கோம். கொடுவாலை வந்து நைட்டு தான் பிடிக்கும் மக்களே, பகலில் பிடிக்காது. நைட்டு வந்து லைட்டை கொளுத்தி நாங்கள் கொடுவாலை பிடிச்சோம். அந்த லைட்டோட வெளிச்சத்தில் வந்து கொடுவாலை பிடிச்சி மக்களே, இப்போ கொடுவாலை தான் பிடிச்சி வருது. நாங்கள் நைட்டு 12 மணிக்கு தொழிலுக்கு வந்தோம் மக்களே. தொடக்கத்தில் வந்து 1-2 தான் பிடிச்சி வந்துச்சு கொடுவாலை. இப்போ அதிகமாக பிடிச்சி வருது கொடுவாலை. கொடுவாலையை பிடிச்சி அதை உயிரோட ஓட விடுறதுக்கு வந்து நம்ம வள்ளத்தில் வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு அறை இருக்குது மக்களே. அதில் தான் இப்போ நம்ம உயிரோட ஓட விடுறோம் மக்களே. இப்போ கொடுவாலை தான் பிடிச்சி வருது. கொடுவாலை வழக்கமாக கிடைக்கிறதை விட இன்றைக்கி அதிகமாக தான் நமக்கு கிடச்சிருக்கு. மக்களே, இப்போ நம்ம சீலா மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான இறை நம்ம பிடிச்சாச்சு. இந்த இறையை கொண்டு நம்ம இப்போ சீலா மீன் பிடிக்கிறதுக்கு ஆழ்கடல் பகுதிக்கு போக போகிறோம். சீலா மீன் பிடிக்கிறதுக்கு தனியாக ஒரு பார் உண்டு. அந்த பாருக்கு நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம் மக்களே. இப்போ நம்ம தூட்டா, அதாவது கொடுவாலையை குறுத்தி சீலா மீனுக்கு இறையா இப்போ நம்ம போட்டிருக்கோம். சீலா மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம் மக்களே, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். மக்களை, இப்போ நம்ம சீலா மீனுக்கு தான் கயிறு விட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போன பாரில் வந்து சீலா மீன் பிடிக்காதனால ஒயர்லெக்ஸ் மூலமாக இன்னொரு போட்டில் வந்து நம்ம இன்னொரு வள்ளத்தில் நம்ம தொடர்பு கொண்டு அங்கே எப்படி தொழில் விளப்பங்கள் எப்படி தொழில் மீன் பிடிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒயர்லெக்ஸ் மூலமாக இப்போ நம்ம வேறொரு வள்ளத்தில் வந்து நம்ம இப்போ ஒயர்லெக்ஸ் மூலமாக நம்ம கேட்டுட்ருக்கோம். இது வந்து நம்ம ஒயர்லெக்ஸில் வந்து அடுத்த பாரில் மீன் பிடிக்குதா அப்படின்னு வந்து கேட்குறதுக்கு இது ஒரு ரொம்ப உதவியாக இருக்கும் எங்களுக்கு. மக்களே, இப்போ நம்ம சீலா மீன் பிடிக்கிறதுக்கு தான் கயிறு விட்டுருந்தோம். ஒரு சீலா மீன் வந்து கொடுவாலை எப்படி கடித்து போட்டுட்டு போயிருக்கு பார்த்தீங்களா. பல் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும் மக்களே. விரல் மாட்டிச்சுன்னா தனியாக துண்டாக எடுத்துரும், அந்தளவு ஷார்ப்பாக இருக்கும். நமக்கு முதல்ல வந்து சீலா மீன் பிடிச்சி கழிஞ்சு போச்சு. இப்போ 2வது மீன் கொழுவி வருது மக்களே.
அம்மாட்ட ஐஸ் ஏற்றிக்கிட்டே இருக்கு. ஐஸ் ஏற்றிக்கிட்டு அப்படியே பரட்டி போடுவேன். சரி மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நீர்ப்பறவை மீனவனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீனவர்கள் தொழில் செய்யும் விதம் அதனை தெரிஞ்சு கொள்ளுறதுக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களே.